ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு எல்லா விஷயங்களையும் ஸ்லோ மோஷனில் காமிச்சாலுமே கூட அங்கே நடக்கிறதெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கு. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்ஷல் சீசன் 2 எபிசோட் 9. டிராகன்ல இன்னசென்ட் ஜீரோ வந்திருக்கான். இன்னசென்ட் ஜீரோவை தனியா ஃபைட் பண்றதுக்கு வால்பர்க் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. இன்னசென்ட் ஜீரோவோட ஆளான செல்பார் கூட நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஒரே அட்டாக் கேமரா 2 தடவை ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஷ் அவன் ஃபேஸை மறந்துருந்தாலும் அவன் அட்டாக்ஸ் அதிகம் மறக்கல. ஆடம் ஜாப்ஸ் லெஜெண்டரி மேஜிக் யூசர் தன்னோட டார்க் மேஜிக்கை வச்சு இந்த மேஜிக் ரம்மையை கண்ட்ரோல் பண்ணாருன்னு சொல்லலாம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பியூரோ ஆஃப் மேஜிக் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதே அவர் தான். ஈவன் அவர் மேஜிக் இல்லாத யூசர்ஸை கூட சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. நோப்லஸ் ஆப்ளிக் அதுக்கடுத்தோ ஸ்ட்ராங்கானவங்க இருக்கிறது வீக்கானவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். தன்னோட அந்த ஐடியாவை தன்னோட 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தாரு, இன்க்ளூடிங் வால்பர்க் கிட்டயும் சேர்த்து தான். அப்படியே நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் பார்த்தா அந்த காஃபன்குள்ள இருந்து வெளியே வர்றதே ஆடம் தான். மாஸ்டரா அப்படின்னு சொல்லி வால்பர்க் அதை பார்த்து ஷாக் ஆகுறாரு. சதையோட ஒரு ஃபிராக்மெண்ட்டை வச்சு ஒரு லைஃப் ஃபார்மையே கிரியேட் பண்ற அந்த மேஜிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாஸ்டரோட பிரைம் ஃபார்ம்ல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லவும், நெக்ரோமன்ஸ் அந்த அவனோட ஆப்போனன்ட் அண்ட் இந்த மாதிரி பப்பட்ஸை கண்ட்ரோல் பண்றது தான் என் ஸ்பெஷாலிட்டியே. என்னவோ மாஸ்டரையே நீ அட்டாக் பண்ண போறியா? இந்த நெக்ரோமன்சர் வந்து வால்பர்க்கை வந்து அவர் மாஸ்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். என்னதான் நம்ம மாஸ்டர் திறமசாலியா இருந்தாலும் இம்மார்டல் கிடையாது. பட் நான் அவரை திரும்ப கொண்டு வந்துட்டேன். மாஸ்டருக்கு ஒன்னதானே ரொம்ப பிடிக்கும் வால்பர்க் அப்படின்னு இன்னசென்ட் ஜீரோ கேட்கறான். நோப்லஸ் ஆப்ளிக் வீக்கானவங்களை ஸ்ட்ராங்கானவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லவும், வீக்கானவங்க தன்னை ப்ரொடெக்ட் பண்ண எந்த எஃபோர்ட்டோ போட மாட்டாங்களா? இது சும்மா எஸ்கியூஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு வால்பர்க் சொல்லவும், சில இடங்கள்ல அது உண்மைதான் வால்பர்க். நம்ம உயிரை மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம், உன் மாஸ்டர் சொல்றதையே நீ மறுத்து பேசிட்டு இருக்கியா அப்படின்னு ஆடம் கேட்கவா. அப்படி இல்ல மாஸ்டர்னு வால்பர்க் சொல்றாரு. நான் சும்மா காமெடி பண்ணப்பா. நீ எங்க இருக்க? அதான் இன்னும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க. பட் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் இது புரிய வரும். ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா மாறுவ அப்படின்னு ஆடம் சொல்லியிருப்பாரு. டார்க் மேஜிக்கே இவன் கேன்சல் அவுட் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த நெக்ரோமான்சர் பயப்படுறான். எனக்கு தெரிஞ்சதுலயே மாஸ்டர் தான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன். பட் இப்ப காலங்கள் மாறி போச்சு, அது எல்லாமே பாஸ்ட்ல நடந்தது. பிரசன்ட்ல இப்ப நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு வால்பர்க் சொல்றான். டிவைன் மிஷனரியா மேஜிக் ரூமோட டாப்ல இருக்கிறவன், கரண்ட் மேஜிக் ரூமோட டாப்பஸ்ட் மேஜிக் யூசர் நீ சொல்லலாம். பட் ஆடம் இருந்த காலத்துல அவர் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட். அவரோட டார்க் மேஜிக் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது அப்படின்னு நெக்ரோமான்சர் வந்து டார்க் இம்பாக்ட்னு ஒன்று வச்சு அட்டாக் பண்றான். அந்த மேஜிக்கை எது டெஸ்ட் பண்ணாலும் அது வாய்டுக்கு போயிடும். உண்மையிலேயே மாஸ்டர் பிரைம் ஃபார்ம்ல தான் ரிவைவ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி வால்பர்க் பாக்குறாரு. இந்த டார்க் மேஜிக்கை எது தொட்டாலும் வாய்டுக்கு போயிடும். ஈவன் மேஜிக் இதை தொட்டா கூட அதை உள்ள இழுத்துரும். ஸோ யாராலையும் இதை தடுக்க முடியாது. அந்த வால்பர்க் இதை தடுக்காம டாஷ் பண்ணோம்னா இவன் மாஸ்டர் பத்தி இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எனக்கு இந்த பப்பட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நெக்ரோமான்சர் சிரிச்சுக்கிட்டு வால்பர்க் அட்டாக் பண்றான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் எப்படி அந்த மேஜிக்கை கேன்சல் அவுட் பண்ணா? இது டார்க் மேஜிக் ஆச்சுன்னு பார்த்தா வால்பர்க் அவரோட மேஜிக் வச்சு அதை எல்லாத்தையும் அசால்ட்டா ஸ்டாப் பண்றாரு. என்னோட கை துண்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நெக்ரோமான்சர் கதறிட்டு இருக்கான். என்னோடது ஸ்பேஸ் மேஜிக், நான் உன்னை கொல்ல போறது இல்ல, உன்னோட கை ஜஸ்ட் வேற ஒரு டிஸ்டன்ஸ்க்கு போயிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு வால்பர்க் சொல்லவோ, அப்ப இவரால ஸ்பேஸையே ஸ்லைஸ் பண்ண முடியுதா அப்படின்னு அந்த நெக்ரோமான்சர் பாக்குறான். அந்த டார்க் மேஜிக் இருக்கிற ஸ்பேஸையே அவர் மொத்தமா கட் பண்றாரு. இதை எப்படி தடுக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு மொத்த ஏரியாவையும் டார்க் மேஜிக் வச்சு அவன் அட்டாக் பண்ணா. வால்பர்க்கும் அந்த மொத்த ஸ்பேஸையுமே கட் பண்ணியிருந்தாரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவரோட மாஸ்டர் யூஸ் பண்ணி நான் அட்டாக் பண்றேன், அசால்ட்டா அவரை தடுத்துட்டு இருக்கானே அப்படின்னு அந்த நெக்ரோமான்சர் யோசிச்சுட்டு வால்பர்க் ஸ்பேஸையே கட் பண்ண முடியாதபடி ரொம்ப பெரிய லெவலான மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்றான். டார்க் மேஜிக் எந்த மேஜிக் கிட்டயே தோத்து போவாத அப்படின்னு அந்த நெக்ரோமான்சர் சொன்னா. எவ்வளவு நேரம் நீ வாண்டோட மேஜிக்கை தான் பார்த்த, உண்மையான ஸ்பெல்ல கேஸ் பண்ண எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன் அப்படின்னு வால்பர்க் வந்துட்டு ஸ்பேஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்றாரு. டார்க் மேஜிக்கை மட்டும் இல்லாம ஆடமான அந்த நெக்ரோமான்சரையும் சேர்த்து அது டெஸ்ட்ராய் பண்ணிருது. ஒரு நாள் உனக்கு அது புரிய வரும், ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அவர் மாஸ்டர் சொன்னதை வால்பர்க் யோசிச்சு பார்த்துட்டு, மாஸ்டர் உங்க கொள்கையை நான் பாத்துக்கிட்டேன், திரும்பவும் நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வால்பர்க் சொல்லிட்டு அடுத்து ஒன் டர்ன் தானே இன்னசென்ட் ஜீரோ அப்படின்னு கேட்கறாரு. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மத்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இவங்க மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணாலும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அது திரும்ப வந்துகிட்டே இருக்கு. கண்டினியூஸா நம்மள ஃபைட் பண்ண வச்சு நம்ம மேஜிக்கை குறைச்சு வீக்காக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லி டிவைன் மிஷனரி கால்டோ யோசிக்கிறான். மஷ்ரூம் ஹெட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசை. பட் இந்த இடத்துல இருந்து நாங்க போனோம்னா இதுங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும், நீ தான் பாத்துக்கணும் மாஷ் அப்படின்னு சொல்லி கால்டோ யோசிக்கிறான். அவன் எதுக்கு என்னையவே டார்கெட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபர்பிடன் மேஜிக் பாடி கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி உனக்கு தெரியுமா? டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு இம்மார்டல் ஹார்ட்டை தயார் பண்ணணும். அதுக்கு 6 பிளட் ரிலேட்டிவ்ஸோட ஹார்ட் தேவை. அதுக்காக ஃபாதர் 6 குழந்தைங்களை ரெடி பண்ணாரு. அதுல நீயுமே ஃபாதரோட ஒரு கிரியேஷன் தான். ஃபாதரோட பெர்ஃபெக்ட் பாடியை கிரியேட் பண்ண நீ ஒரு பார்ட், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். கடவுளாக போற ஒருத்தரோட ஒரு பார்ட்டா நீ இருக்க போற, அதை நினைச்சு சந்தோஷப்பட அப்படின்னு செல் சொல்லவும், மசில் ஸ்ட்ராங்காக புரோட்டீன் தேவையா, அந்த மாதிரி தான் என்னோட எக்ஸிஸ்டன்ஸா, இது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு, என் மொத்த லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸும் நான் ஒரு புரோட்டீன் பவுடர் மாதிரியா, என் லைஃப் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தூங்குறான். என்ன பண்றான் அப்படின்னு செல் பார்த்துட்டு இருந்தா செகண்ட்ஸ்ல நம்ம ஹீரோ தூங்கிருந்தான். ஹே தூங்காத எந்திரின்னு சொல்லவும், நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா இது கனவு இல்லையா? 6 பேர்னு சொன்னேன் அப்படின்னா நீயும் என்னோட ஒரு பிரதரா நம்ம ஹீரோ கேட்கவோ, இல்ல இறந்து போன ஒரு டெட் பாடியில இருந்து மாஸ்டர் என்ன கிரியேட் பண்ணிருக்காரு, நான் ஒரு க்ளோன் தான், ஃபாதரோட பாடியில ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்குலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அது ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு அதோட வேல்யூ என்னன்னு தெரியல, ஒன்னு நான் அப்படி நம்ம பேசிட்டு இருக்கும் போதே டக்கு நம்ம ஹீரோ மூஞ்சில வந்து பஞ்ச் பண்றான். என் லைஃப் கஷ்டமானதோ இல்ல ஒர்த்லெஸ்ஸோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான்
அன்ஸ்டாப்பபிள், முடிஞ்சா மோதிப்பார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபாதரோட கிரியேஷன்ங்கிறதுனால உன்கிட்ட கொஞ்சம் பவர் இருக்கலாம் அப்படின்னு செல்லுமே அவனோட அந்த டபுள் லைனை ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனோட பவரை அன்லீஷ் பண்ணுவோம். அவன் வாண்ட் எல்லாமே ஒரு டிஸ்க் மாதிரி மாறுது. மேஜிக் எவால்வேஷனுக்கு எல்லையே இல்ல, அதோட யூசரை பொறுத்து தான் அது எவால்வ் ஆகும் அப்படின்னு செல் வந்து அவனோட மொத்த பவரையும் அன்லீஷ் பண்ணுவோம். மேஜிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கால்டோ பாக்குறான். ஃபாதருக்கு தேவையானது ஹார்ட் மட்டும் தான், மத்த எல்லாத்தையும் நான் கட்டி எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்க வச்சு அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னோட அந்த டைமண்ட் டிஸ்க்லாம் எதை வேணாலும் கட் பண்ணாண்டு அதுங்க உன்னை வெட்டுற வரைக்கும் ஸ்டாப்பே ஆகாது அப்படின்னு சொல்லி செல் சொல்றான். ஹீரோ என்னதான் டாஷ் பண்ணாலும் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கவும் அவனை டைரக்டா அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ போனா அவன் கிட்ட இருக்கிற 2 டிஸ்க் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. 2 டிஸ்க் அவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தனியா வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், என்ன உனக்கு பயமா இருக்கா, நீ பயந்து இங்க இருந்து ஓடி போனன்னு வச்சுக்கோய, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கொன்றுவேன் அப்படின்னு ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லாத்தையும் அவன் ஏன் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த 1000 டைமண்ட்ஸ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பீஸா வெட்டி எடுத்துரும், உனக்கு பிடிச்ச இந்த அகாடமியே இல்லாம போயிரும், ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி செல்வார் சொல்றான். அவன் அட்டாக் பண்ணவன் நம்ம ஹீரோ அவன் முதுக வச்சு அதை தடுக்கிற மாதிரி நிற்கிறான். பார்த்தா அதை டச் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ ஓடி இருந்தான். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட்டுட்டு அவன் உண்மையிலேயே பயந்து ஓடிட்டானா அப்படின்னு சொல்லி செல் பார்த்துட்டு இருந்தா. நான் அகாடமியை சுத்தி வந்துட்டேன் அப்படின்னு அவன் பின்னாடி வந்து நிற்கும். அகாடமியவே சுத்தி வந்தியா, எவ்வளவு ஸ்பீட்லடா ஓடி வந்த, இவன் என்ன பிடிச்சிக்கிட்டு அந்த டிஸ்க் என்னையும் சேர்த்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டிஸ்கால என்னைய வெட்டவே முடியாது, ஏன்னா நான் டைமண்ட் மாதிரி ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்லவும் அது நம்ம ஹீரோவை வெட்டுது. பட் செல்லுக்கு எதுவும் இல்ல, நம்ம ஹீரோ கீழே விழுந்திருக்கான். அதனால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோவை மிதிச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோவோட தலை ஒரு கிரீம் பஃபா மாறிடுது. கிரீம் பஃப் பார்ட்டி, கிரீம் பஃப் பார்ட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சா அவன் வாய்க்குள்ள கிரீம் பஃபை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கான். கிரீம் எல்லாம் பிதுங்கிய மூக்குக்குள்ள போது மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆக்சுவலி உண்மையிலேயே நம்ம ஹீரோவை வந்து அந்த டிஸ்க் இன்னும் வெட்டவே இல்லை. பைசப்ஸ் மேஜிக் பைத்தான் சோக் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கருத்தை நெரிச்சிட்டு இருக்கான். ஆக்சிஜன் சப்ளை பிரெயினுக்கு போகாம கட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் இல்யூஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். டிஸ்க் நம்ம ஹீரோவை கட் பண்றதுக்கு முன்னாடி பிசிக்கலா அவனை அட்டாக் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மில்லி செகண்ட்ஸ்ல நம்ம ஹீரோ அவன் கழுத்தை நெரிச்சு ஆக்சிஜன் சப்ளைவை கட் பண்ணுவோம். செல்வார் மயங்கினதுல அவனோட ஸ்பெல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பெல் ஆயிருது. இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை நீ டெஸ்ட்ரை பண்ண வந்தா எத்தனை தடவை வேணாலும் உன் கழுத்தை நெரிப்பண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னதான் செல்வார் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறினாலும் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணாதான் இந்த டேமேஜும் ஏற்படாது. பட் அவன் மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. நம்ம ஹீரோ சிம்பிளா போய் அவன் கழுத்தை நெரிச்சா ஈஸியா வின் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் எபிசோட் இதை விட இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.